விவாஸ் இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ரோலக்ஸ் சைனீஸ் கிச்சன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே சிக்கன் பிரியாணி சைனீஸ் ஐட்டங்கள் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம இங்கே சிக்கன் பிரியாணி ப்ரிப்பரேஷனை அவங்க கிச்சன்லேருந்து டைரெக்டாக உங்களுக்காக வேண்டி வீடியோ போடுறதுக்கு வந்திருக்கோம். இதுதான் அந்த ஹோட்டல் ரோலக்ஸ் திருப்போரூரில் இருக்குது, OMR ரோட்டில். அதோட லொக்கேஷன், ஃபோன் நம்பர் இதில் டிஸ்பிளேல இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பாருங்கள். இதுதான் அந்த ஹோட்டலு. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டங்கள் இங்கே கிடைக்குதுன்னு போர்டு வச்சுருக்காங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வெடி பிரியாணி பண்ணுறதுக்கு உண்டான வெங்காயம் வெட்டி வச்சுருக்காங்க, நல்ல சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு தேவையான கத்திரிக்காய் இங்கே வெட்டி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே தக்காளி, வெடி பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு உண்டான தக்காளி, அதுக்கு கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டிருக்காங்க. மல்லி, புதினா எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நீட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது நம்ம வெடி பிரியாணி ப்ரிப்பரேஷனை பார்க்க போகிறோம். கேஸ் பற்ற வச்சாச்சு. இப்போ ஆயில் போட்டிருக்காங்க. இப்போ வெங்காயத்தை அப்படி போட போகிறாங்க. முதல்ல நல்ல ஆயில் போட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. அதை வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். பிரியாணிக்கு முக்கியமே வெங்காயம் ஃப்ரை ஆகிறது தான். வெடி பிரியாணி ப்ரிப்பரேஷன் லைவ் ஃப்ரம் ரோலக்ஸ் சைனீஸ் கிச்சன். அதுக்கு தேவையான ஆயில் விடுறாங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா போடுறாங்க. லவங்கம் முதல்ல போடுறாங்க, கிராம்பு, ஏலக்காய் அடுத்தால போடுறாங்க, பட்டை போடுறாங்க. அதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3 போட்டாச்சு. இப்போது வெங்காயத்தோட நல்ல தீயை கூட்டி விட்டாச்சு. அதான் மாஸ்டரு ப்ளஸ் ஓனரு எல்லாமே அவர் தான். நல்லா கிண்டிகிட்டு இருக்காங்க. ரைஸ் வேக வைக்கிறதுக்கு உண்டான அந்த டாக்ஸா ஏற்றிட்டாங்க. வெங்காயம், பிரியாணிக்கு உண்டான வெங்காயம் மெல்ல கலர் மாற ஆரம்பிக்கு, இப்போ தான் ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கு. பிரியாணிக்கு தேவையான முட்டை பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. சிக்கன் பிரியாணிக்கு தேவையான சிக்கனை நல்லா ஒரு 2 தடவை 3 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட எலுமிச்சை சாறையும் சேர்த்துருக்காங்க இதில். வியூவர்ஸ் பாருங்கள், இப்போது அந்த வெங்காயம் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகி அது கலரே நல்ல ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, லெமன் மிக்ஸ் பண்ணதை அதில் ஊற்றுறாங்க. இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு சில்லி பவுடர் போடுறாங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா ஓன ஆட் ஆகிட்டு இருக்கு. இப்போது சில்லி பவுடர் 2 பாக்கெட் போட்டிருக்கிறாங்க. போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கலரே மாறிடுச்சு பாருங்க. அது மஞ்சள் பவுடர் போடுறாங்க. இப்போ டர்மரிக் பவுடர். ஒவ்வொரு மசாலா மிக்ஸ் பண்ணுமோ அதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்படி தேவையான அளவு வாட்டர் அதில் சேர்க்குறாங்க. இப்போ பார்த்தா தக்காளி நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகா உள்ளதை இப்போ அதில் சேர்க்குறாங்க. இப்போ நல்ல தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. கொத்தமல்லி, புதினா நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறத இப்போ சேர்த்தாச்சு. இப்போ அதில் தயிர் சேர்க்குறாங்க. சேர்த்து நல்லா இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இப்போது அதில் போட போகிறாங்க. இப்போ சிக்கன் அதில் போடுறாங்க. இது 10 கிலோ சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நல்ல சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. இந்த சிக்கன் பிரியாணிக்கு வெடி பிரியாணின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ரோலக்ஸ் ஷாப்பில் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தயிர் பச்சடி காமெடி, ரைத்தா காமெடி இப்போ வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு போடுறாங்க. நல்ல கிறிஸ்டல் சால்ட் தான் போடுறாங்க, பவுடர் சால்ட் போடுறதில்ல. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் வேகிறதுக்காக வேண்டி நல்ல ஒரு கவர் போட்டு மூடிடுவாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு, அதனால நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸை போடுறாங்க. இதை ஒரு 50 to 70% பாயில் ஆனோடனே எடுத்துருவாங்க. எடுத்து சிக்கனில் பிரியாணியோட இதில் மிக்ஸ் பண்ணாங்கன்னா பேலன்ஸ் நல்ல ஒன்று போல் வந்துடுறாரு. அதுக்கு தேவையான உப்பு இப்போ போடுறாங்க. ரைஸுக்கு தேவையான உப்பு. இந்த ரைத்தாக்கு வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தில் இப்போ ஒன்று அதுக்கு உண்டான சேர்க்க போகிறாங்க. இப்போ நல்ல பொடியாக வெட்டி வச்சுருக்கிற மிளகாய் சேர்க்குறாங்க. நல்ல சின்ன சின்ன மிளகாய் ப்ளஸ் தயிர் 2 சேர்க்குறாங்க. தேவையான சால்ட் அதில் போடுறாங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுன்னா ரைத்தா ரெடி ஆயிரும். நல்ல அந்த தயிரில் ஊறி நல்ல பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்ல வெந்துருச்சு. அதில் உள்ள வாட்டரை இப்போ ஃபில்டர் பண்ணுறாங்க. இப்போ அரிசியில் உள்ள வாட்டரை இப்படி எடுத்து இதில் போட்டாங்கன்னா சைடில் அந்த மெஷ் மாரி இருக்குது, அது வழியாக வாட்டர் ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிடும். நல்லா நேபாளிலேருந்து இங்கே வந்திருக்காப்புல 2 பேரும் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அந்த பாயில் பண்ணி நல்ல தண்ணியில் வடிகட்டின ரைஸை இப்போ அந்த சிக்கன் மசாலாவில் சேர்க்குறாங்க. சிக்கன் பிரியாணிக்கு உண்டான அந்த மசாலாவில் நல்ல சிக்கன் வெந்ததுக்கப்புறம்
அந்த டேக்ஸாவை மாற்றிட்டாங்க பெருசை. நீங்கள் கூட பார்க்கலாம் என்னடா இடம் மாறி இருக்குன்னு பார்க்கலாம். இது 10 கிலோ பிரியாணிங்கிறனால பெரிய டேக்ஸாக வச்சுருக்காங்க. அதில் இப்போ சேர்க்குறாங்க. க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல பெரிய நீள அரிசியாக நல்ல ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ சிக்கன் பிரியாணி 10 கிலோ ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாமே சேர்த்தாச்சு. ஃபைனலாக இப்போ அதில் கீ விடுறாங்க கொஞ்சம். ஃபைனலாக ஆல்மோஸ்ட் ரெடி. அப்படி மூடி வச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு பக்காவாக ரெடி ஆயிரும். இப்போ தம் போடுறாங்க. another 15 மினிட்ஸில் ரெடி சிக்கன் பிரியாணி. பாயில்டு எக்கு நல்ல அதோட தோலெல்லாம் உரித்து நல்லா ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இப்போ சிக்கன் 65க்கு உண்டான மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொச்சு ரெடி ஆகுது. கத்திரிக்காய் கிச்சடி இல்லை கத்திரிக்காய் கொச்சு எப்படினாலும் சொல்லலாம். அது ரெடி ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நல்ல கிரேவியாக நல்ல கொஞ்சம் கட்டியாக வந்ததுன்னா ரெடி ஆகிடும். இப்போ தம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 10 கிலோ பிரியாணி. வாவ், க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அது தம் உடைக்க போகிறாங்க. சிக்கன் பிரியாணி 10 கிலோ எப்படி வெந்திருக்கு பாருங்கள். ஆவி பறக்க இருக்குது பாருங்கள். பீஸ்லாம் எப்படி வெந்திருக்கு பாருங்க. சிக்கன் பிரியாணி 10 கிலோ ரெடி. சிக்கன் பிரியாணி அப்படியே ரெடி ஆகி இப்போது சேல்ஸுக்கு வருது. அப்படியே கவுண்டரில் ஏற்றுறாங்க. சிக்கன் பிரியாணி ரெடி. அடுத்த சிக்கன் பிரியாணி இன்னும் அடுத்த கஸ்டமருக்கு போகுது. பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பாருங்கள், எவ்வளோ வைக்கிறாங்க பாருங்கள். தாராளமாக போதும் பாருங்கள். நல்ல ஒரு லெக் பீஸு சூப்பராக இருக்குது வச்சு கொடுக்குறாப்புல. அதோட ஒரு முட்டை, அதுக்குண்டான ரைத்தா, கத்திரிக்காய் பார்சலை கொடுக்குறாங்க. பார்சல் இப்படி பண்ணி கொடுக்குறாங்க. பிரியாணி பார்சல் அப்படி போகுது. சிக்கன் பக்கோடா இப்போ போடுறாங்க. சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிட்டுருக்கு. ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. கடையில் பார்சலும் போயிட்டுருக்கு. கஸ்டமர்ஸ் நிறைய வந்து சாப்பிட்டுருக்காங்க. கடையில் ஃபுல்லாக கூட்டம் ஏற ஆரம்பிச்சிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக பிரியாணி சப்ளை ஆகிட்டு